பருவமழை நம்பி டிவிக்கு என்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் ஏதோ நடிகளை குழவி கூட்டியதைப் போல ஆடாத ஆட்டமாடி பாடாத பாட்டு பாடி பேட்டி கொடுத்திருக்கிறார். டெல்லியிலே பத்திரிகையாளர்களை கூட்டி அவர் பேட்டி தருகிறார் என்று பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டிக்கு காரணமானவர்கள் எல் முருகனும் அண்ணாமலையும் போய் அவரிடம் என்ன சொன்னார்களோ உடனே அதை அவர்கள் மேஜையை தட்டி தட்டி ஒரு ஆக்ரோஷமாக, யார் பேசுவது? ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை தட்டி தட்டி கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு நிதியுதவி பத்தவில்லை என்று கேட்பது மாநிலத்துடைய கடமை. அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். அதுக்கு அவர் சொல்றாரு, 4000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதே இந்த மழை வந்த பிறகு வந்ததிலே ஏன் பணியாற்றவில்லை, சரியாக வேலை செய்யவில்லை, கொடுத்த பணத்தை ஏன் எக்ஸ்பென்ஸ் பண்ணவில்லை என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், 4000 கோடி அப்படியே மண்ணை தோண்டி போச்சு ஜீம் பூம் பானு ட்ரைனேஜ் செஞ்சிட முடியுமா? ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் செஞ்சிட முடியுமா? படிப்படியாக தான் செய்ய முடியும். சாலைகள் ஓரங்களிலே இருக்கின்ற ஏற்கனவே இருப்பதையெல்லாம் நோண்டி எடுத்து அதையெல்லாம் அதை புதுப்பித்து அதை தூர்வாகி இல்லாத இடங்களிலே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டி இப்படி படிப்படியாகத்தான் வேலையை முடிக்க முடியும். அப்படிதான் முடித்திருக்கிறார்கள். அதில் 4000 ரூபாயும் அப்படியே அவர்கள் போட்டு விடவில்லை. சிறிதாக தான் செலவு பண்ண முடியும். அதை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பருவமழை வந்து விட்டது. ஆனால் வரலாறு சென்னை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே தண்ணீரால் மூழ்கி போய் அந்த செயற்கை அன்றைக்கு பேரிடர் வந்தது. செயற்கையாக நடைபெற்ற பேரிடர் 2015 அன்றைக்கு சென்னை மக்கள் பார்த்தோம், எப்படியெல்லாம் பாடுபட்டோம். இந்த செயற்கை பேரிடரை ஏறத்தாழ ஒரு வாரம் சென்னை மக்கள் பரிதவித்தார்கள். அன்றைக்கு என்ஜிஓக்கள் வந்து அவர்கள் உதவிகள் செய்தார்கள், ரொட்டி கொடுத்தார்கள், மக்களுக்கு தேவையான பாத்திரங்களை கொடுத்தார்கள். அதையெல்லாம் இடையிலே போய் புகுந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா படத்தை ஊட்டி கொடுத்ததை வரலாறெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த என்ஜிஓவும் யாரும் வந்து சென்னையிலே உதவி செய்யவில்லை. காரணம், அரசாங்கமே எல்லாத்தையும் செய்து விட்டது. அரசாங்கம் செய்த பணியினால் உடனடியாக பெருவெள்ளம் சென்று விட்டது. அது வடிகால் வழியாக அது வடிகட்டி சென்று விட்டது. அப்படி இந்த மாநில சர்க்கார் உதவி செய்கிறது, பணியாற்றுகிறது. இதை போய் குறை சொல்றீங்களே அரசியலுக்காக. அவங்களுக்கு என்ன விஷயம்னா, உண்மை இதுதான். டெல்லியில் போயிட்டு பிரதமர்கிட்ட எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் பத்தவில்லை, எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று பேரிடர் காலத்தில் உதவி செய்கின்ற பணத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு நம்முடைய பிரதமரை போய் கேட்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் செல்லுகிறார். சென்று பிரதமரிடம் கேட்கிறார். அங்கே இந்தியா கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணி நடைபெறுகிறது. அந்த கூட்டணியில் ஒரு முக்கிய தலைவர் அதிலே கலந்து கொள்கிறார், நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது என்ன தப்பு? நான் கேட்குறேன், மோடி மணிப்பூரில் கலவரம், மணிப்பூரில் பற்றி எறிகிறது மணிப்பூர். அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் மணிப்பூருக்கு சென்றார் மோடி. அவர் வெளிநாடுகளுக்கு போகவில்லையா? அவர் வெளியூருக்கு சென்று சுற்றி பார்த்து வரவில்லையா? அவர் என்ன உடனே மணிப்பூரில் சென்று என்ன செய்தார்? இன்னும் அந்த தாக்கம் அடங்கவில்லை. தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர். நீங்கள் வந்து பேசக்கூடாது, தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. பிரதமரை பார்த்து நிதி கேட்க போகின்ற பொழுது அங்கே இந்தியா கூட்டணி நடைபெறுவது, அதை சந்தித்து விட்டு தான் வர வேண்டும். அதை சந்தித்து விட்டு உடனே அவர் தூத்துக்குடிக்கு சென்று வேண்டிய உதவிகளை செய்கிறார். ஆனால் அதற்கு முன்னாலே ஏறத்தாழ 5 மந்திரிகள்
அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இதில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர் இன்சார்ஜ் போட்டு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன அவங்கள மாதிரி சும்மா வந்து ஹெலிகாப்டரை பார்த்து போகிறதுக்கு. ஆனால் மத்திய குழு வந்ததுங்க. அந்த பேரிடர் மீட்பு குழு வந்து மத்திய ஒன்றியத்திலிருந்து, அந்த ஒன்றியத்திலிருந்து வந்த குழு தமிழ்நாட்டில் நடந்த பணிகளை பார்த்துவிட்டு பாராட்டி விட்டு சென்றால் அருமையாக பணி செய்திருக்கிறார்கள். இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்து அரசு சிறப்பாக பணி செய்திருக்கிறார் என்று அவர்கள் பாராட்டி விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை அப்படியே பானை சோற்றுக்குள்ளே பூசணிக்காயை மறைப்பதை போல அவர் அதை மறைத்து விட்டு இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்ன. பூசணிக்காய் அதோட பரவாயில்ல, பானை சோத்துல ஏனைய மறைக்க பார்க்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள். எங்களுடைய முதல்வர் சொன்னார், தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொன்னார், எனக்கு சரியான முறையிலே வானிலை தகவல் சரியாக வரவில்லை. அவர்கள் மழை பெய்யும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எப்படி பெய்யும், எங்கே பெய்யும், எத்தனை மணிக்கு பெய்யும், எவ்வளவு பெய்யும் என்று சொல்லவில்லை. வெளிநாட்டில் இருக்கிறதுலாம் துல்லியமாக சொல்கிறாங்க. இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும், எத்தனாம் தேதி பெய்யும், இத்தனை மணிக்கு மழை பெய்யும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் அங்கே இருக்கு. நாம தான் சந்திரனுக்கே ராக்கெட் விடுறோமே, சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுற நம்முடைய பாரத பிரதமர் ஏன் அதையெல்லாம் இங்கே வைக்கவில்லை? அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு மாநில சர்க்காரை பேசக்கூடாது. பேரிடர் நிதி ஏன் கேட்கிறார்கள்? நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 29,720 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியாகவே தமிழ்நாடு கொடுக்கிறது. அதனுடைய ஜிஎஸ்டி தொகை எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தீர்கள்? வெறும் 2,732 கோடி ரூபாய் தான் கொடுத்தீர்கள். அப்ப மீதி எவ்வளவு பணம்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே ஏன் ஓர வஞ்சனை? ஜிஎஸ்டி இன்றைக்கு மராட்டியத்திற்கு அடுத்து அதிகமாக கட்டுவது தமிழ்நாடு தான். காரணம் என்னவென்று சொன்னால், தலைவர் கலைஞர் இருக்கின்ற பொழுது இந்த சென்னைக்கு, தமிழ்நாட்டிற்கு ஃபோர்டு கம்பெனி எடுத்து வந்தார், ஹுண்டாய் கம்பெனி எடுத்து வந்தார், நோக்கியா கம்பெனி எடுத்து வந்தார். இப்படி பல கம்பெனிகளை கொண்டு வந்ததன் விளைவாக இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்தது, அதனால் வருமானம் வந்தது, ஜிஎஸ்டி கிடைத்தது. தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான ஜிஎஸ்டி இன்றைக்கு மத்திய கருவூலத்திற்கு செல்லுகிறது. அதிலிருந்து தானே கேட்கிறோம். அது மட்டும் கிடையாது. இதை போல் பேரிடர் காலங்களிலே நாட்டில் எந்த மாநிலத்தில் பிரச்சனை நடந்தாலும் உதவ வேண்டும் என்ற நிதி இருக்கிறது. அந்த நிதியை தானே கேட்கிறோம். அது இந்த நிதி தமிழகத்திற்கும் சொந்தம் தானே. இது மட்டும் இல்லைங்க, இவ்வளவுதான் 2000 சில்லறை தான் நம்முடைய ஜிஎஸ்டியுடைய பங்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இதை விட கம்மியாக கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு, குஜராத்துக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க ஈவுத்தொகை. அவங்க கட்டிய காசை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? எதற்காக? அது மட்டுமா? இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். எவ்வளோ பேர் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் தமிழ்நாட்டிலிருந்து. பல வழிகளிலே இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தில் இருந்து வரியாக வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரோட்ல போறவங்க கார் ஓட்டிக்கிட்டு அங்க கூட வரி கட்டுறோம், அங்கங்க வரி கட்டுறோம், வரியை வசூலிக்கிறார்கள் டோல்கேட்ல. அங்க பணம் போகுது. இப்படி பல வழிகளிலும் ஒரு மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு வரி போகிறது. இதே போல் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமை, எந்த மாநிலத்திலிருந்து நீங்கள் வருமானத்தை எதிர்பார்த்து எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ அந்த மாநிலத்திற்கு பேராபத்து காலங்களில் உதவி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையை மறந்து ஏதோ நீங்க வசூல் ராஜா மாதிரியும், நாங்களாம் உங்களுக்கு கப்பம் கட்டுற சிற்றரசர்கள் மாதிரியும் ஏன்னோ அவ்வளோ கோபமா பேசினா எப்படி? அந்த அம்மையார் அப்படிலாம் பேசக்கூடாது. டேபிளை தட்டி தட்டி பேசுறாங்க. என்ன நீங்க வரலாறு எப்படி எப்படி நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர்கள்,
நிதியை என்று பொதுவாக தமிழகத்தில் எப்பயுமே கம்மியாக தான் தரீங்க. இன்னைக்கு இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்கு உங்களுடைய நிதி பேரிடர் காலங்களில் குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 2015 பெருவெள்ளம் வந்தது. ஜெயலலிதா அம்மையார் அப்பொழுது முதலமைச்சர். அது செயற்கையான பெருவெள்ளமாக இருந்தாலும் அவர்கள் கேட்ட தொகை 25,912 கோடி ரூபாய் அன்றைக்கு பேரிடர் காலத்திற்கு என்று கேட்டார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 1738 கோடி ரூபாய். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டதோ 25,912 கோடி, ஆனால் கொடுத்தது 1738 கோடி. புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 2014 வறட்சி ஏற்பட்டது. 2016 அப்பொழுது அன்றைக்கு கேட்ட தொகை 39,565 கோடி ரூபாய் அன்றைக்கு கேட்டார்கள். அன்றைக்கெல்லாம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் மத்திய அரசு அன்றைக்கு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 1748 கோடி ரூபாய். கேட்டது எவ்வளோ? 39,565, கொடுத்தது 1748. அதே போல 2016 வர்தா புயல் வந்தது. அந்த வர்தா புயலில் கேட்டது அன்றைக்கு நிவாரணத் தொகையாக, பேரிடர் காலத்தில் தருகிற நிவாரணத் தொகை 22,573 கோடி ரூபாய் தமிழகத்தில் இருந்து கேட்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 266 கோடி. இப்படி தமிழ்நாட்டிற்கு ஏன் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதே போல 2017 ஒகி புயல் வந்தது. அந்த புயலிலே 9,302 ரூபாய், 9,302 கோடி ரூபாய் அன்றைக்கு உதவித்தொகை கேட்கிறார்கள் பேரிடர் காலத்தில். ஆனால் கொடுத்தது வெறும் 133 கோடி ரூபாய். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நிறைய சொல்லலாம். ஆனால் ஏன் இந்த ஓரவஞ்சனை? தமிழ்நாட்டில் இருந்து கேட்டால் அது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டு மோடிஜி மேல ரொம்ப பாசமாக இருந்த காரணத்தினால அவர் கேட்கவே மாட்டாருங்க. கொடுத்ததான் வாங்கிக்கணும், பார்த்துக்கணும் போயிருந்தார். ஏன்னா அவர் பதவியை தக்க வச்சுக்கணும். பிஜேபி அரசாங்கத்தெல்லாம் ரொம்ப வற்புறுத்தி கேட்கக்கூடாது. ஐயா தப்பா நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஆட்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பதவி வெறிக்காக எடப்பாடி சும்மா இருக்கலாம். ஆனால் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியை பற்றி என்றைக்கும் கவலைப்படுபவர் கிடையாது. தமிழகத்து மக்களுடைய நலன்களிலே தான் அவர் கவலைப்படுவார். அந்த கவலைப்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு அதிகமாக நிதியுதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். ஆனால் நம்முடைய நிர்மலா சீதாராமன் டேபிளில் அடித்து அது என்ன, இது என்ன, அது எப்படி, இது எப்படி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நியாயமா? தமிழக மக்களுக்கு ஏன் இந்த துரோகம் என்று கேட்க மாட்டாமா? தயவு செய்து சொல்லுகிறேன், ஓரவஞ்சனை வேண்டாம். அம்மையார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். வேண்டாம் வேண்டாம். நீங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய, தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய பேரிடர் தொகையை ஒதுக்கி இந்த மக்களுக்கு நீங்கள் நல்ல தீர்ப்பு தர வேண்டும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் நீங்கள் அப்படி தரவில்லை என்றால் அவர் விடமாட்டார். அவர் பின்னாலே தமிழகம் இருக்கிறது. உங்களுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் இங்கே எடுபடாது என்று சொல்லி அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய செம்மொழி டிவியினுடைய நேயர்களே, அன்பு கூர்ந்து எங்களுக்கு எப்போதும் நீங்கள் நல்ல ஆதரவு தருவதைப் போல எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு உங்கள் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.